அனைவருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 1000ல் ஒருத்தருக்கு இல்லை 100ல் ஒருத்தருக்கு கேன்சர் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ல் ஒருத்தருக்கு 100ல் 10 பேருக்கு அதுக்கும் மேலே வந்து அவ்வளோ கேன்சர் கேசஸ் வந்து அதிகமாகிட்டே வந்து வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு ஸ்டேட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே கேன்சர் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அப்படி என்னடா ஸ்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில், அதாவது நம்ம இந்தியாவில் டாப் 5 ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் கேன்சர் கேசஸ் ரிப்போர்ட்டிங் ஆனுவலி ஒவ்வொரு வருஷமும். ஃபஸ்ட்டு இடத்துல உத்தரப்பிரதேஷ். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 2.1 லேக்லேருந்து 2.2 லேக் கேன்சர் கேசஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? பாருங்கள், 2 லட்சம் ஒரு வருஷத்துக்கு நினச்சி பாருங்கள். அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.2 லேக் கேன்சர் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.13 லேக் கேன்சர் கேசஸ்க்கு மேலே வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா பீகார். ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.09 லேக் கேன்சர் கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடுங்க. அதாவது 5வது இடம் இருக்குது நம்ம டாப் 5 கண்ட்ரீஸில். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். உங்களால் வந்து நம்ப முடியுது? ஆமாங்க. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 93,500 கேசஸ்லேருந்து அரௌண்ட் 94,000 டு கிட்டத்தட்ட 98,000 கேன்சர் கேசஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ நாம் வந்து எப்படி எந்த அளவுக்கு எதை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு அந்தளவுக்கு நம்ம இது வந்து மோசமாக வந்து இருக்குது. இதுக்கான ஒரு மெயினான காரணம் வந்து டொபாக்கோவாக இருந்தாலும் ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஏகப்பட்ட இது இருக்குது. பட் இன்னொன்று சைடில், அதாவது சைலண்ட்டாக சிந்து போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்ப்ராப்பர் டயட். அதாவது நம்மளோட உணவு பழக்கங்களில் வேறுபாடுகள் வந்து தான் முக்கியமான வந்து காரணம். ஆமாங்க. இப்போ நம்ம எல்லாமே கன்சியூம் பண்ணுறது என்ன? எல்லாமே வந்து பெஸ்டிசைட் ஃபுட்டு தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட். ஏன்னா அந்த பெஸ்டிசைடு வந்து நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவே வந்து பெரிய அளவில் வந்து ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் அது. தாய்வான், ஈரான் வந்து நம்மளோட இந்தியன் டீயை வந்து ரிஜெக்ட் பண்ணதாக இருக்கட்டும். ஜப்பான் வந்து நம்மளோட இதில் வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து ஒழுங்காக கொடுக்காம மேங்கோவில் வந்து அந்த ஃப்ரூட் ஃப்ளை இன்சிடென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதாக இருக்கட்டும். எல்லாத்தையுமே வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த கெமிக்கல் அண்டர்லைங் இந்த பெஸ்டிசைடில் தாங்க இருக்குது. நம்மளோட மண் வளம்லேருந்து மண் வாசனையிலேருந்து நம்மள எந்த ஒரு உயிருமே பூமியில் இல்லாத மாதிரி, நிலத்திலும் இல்லை நம்மளோட பூமியிலும் இல்லை. ஏன்னா அவ்வளோ கேன்சர் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த உலகத்தில் குளோபலாக வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே குறிப்பாக இந்த கேன்சர் நோயினால் இறந்துட்டுருக்காங்க. தே ஆர் டையிங். இப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் வந்து சீக்கிரமாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறது ஏகப்பட்ட இது வந்துருக்கு. ஆனால் எல்லாமே தெரிஞ்சால் எனக்கு வந்து காசு தான் முக்கியம், எனக்கு தான் ஈல்டு தான் வந்து முக்கியம், அது எனக்கு வந்து உடனே ரிசல்ட் வேணும்னு நினச்சி கெமிக்கல் வாங்கி அடித்து உங்களை நீங்களே வந்து கொண்டுக்கிறீங்க. இன்னொரு மறைக்கப்பட்ட இன்னும் பேசப்படாத உண்மை வந்து என்ன தெரியுமா? மாடுகள் கூட இறந்துட்டுருக்கு யூரியானால். யூரியா போட்ட பயிர் தீவனம் போட்டிங்கன்னா அதை சாப்பிட்டு மாட்டோட உடம்புல அமோனியா டாக்ஸிசிட்டி வந்து உருவாகி ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 250 மாடுகளுக்கு மேலே இறந்துட்டுருக்கு. அதில் கிட்டத்தட்ட 50க்கு மேலே கண்ணுக்குட்டிங்க. யோசிச்சு பாருங்கள், கண்ணுக்குட்டிங்க இறந்து அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சு சொல்லுங்கள்? அதுங்களுக்கு கூட இந்த யூரியா போட்ட பயிருக்கு வந்து ஒத்துக்காமல் டாக்ஸிசிட்டி உருவாகி அதுக்கு ஒரு தனி இன்ஜெக்ஷன் போட்டு கடைசியில் அது நோய் வந்து கடைசியில் ரொம்ப கொடூரமாக வந்து இறந்து போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையாக கேட்குறேனே, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையா? ஸோ தயவு செஞ்சு இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இன்னமும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் இதே தான் பண்ணுவீங்கன்னா உங்களோட உயிரை வந்து நீங்களே அழிச்சிக்கிறது தான் சமம். சரிங்களா? கொஞ்சமாச்சும் வந்து வீட்டில் மாடி தோட்டம் வைக்கிறது. ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணால் ஈல்டு கம்மியாகிடும். எல்லாம் இந்தியாவோட இது ரைஸ் ப்ரொடக்ஷன், கிரெயின் ப்ரொடக்ஷன் கம்மியாக ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நிறைய சொல்லலாம். கரெக்டாக தான், நான் வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு வேணுன்றதை முடிவு பண்ணி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டானா, எங்கெங்கெல்லாம் சின்னதாக இடம் இருக்கோ அங்கெல்லாம் சின்னதாக மாடி தொட்டு ஒரு 4-5 காய்கறி செடி வைக்கிறது, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கன்வர்ஷன் வந்து பார்க்க முடியும். நம்மளோட ஹெல்த்தை நம்மளால் கண்டிப்பாக நல்லா வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உணவே மருந்து எல்லாம் வந்து இப்போ தாண்டி உணவே விஷமாயிட்டு இருக்குது. அந்த அளவில் வந்துருக்கு. அது தயவு செஞ்சு வந்து மாறுங்க. இதோட வேண்டுகோள் இது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்த வீடியோவில் விவசாயத்தை விட இந்த விவசாயத்தில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸோட இம்பாக்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அதிகமாக வந்து பேசியிருக்கேன். ஏன்னா நாம் வந்து ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் மட்டும்தான் பேசிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட என் சேனல் 150 வீடியோக்கு மேலே போட்டுட்ருக்கேன். ஒரு கெமிக்கல் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து கிடையாது. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு மாதிரி ஆரோக்கியமாக இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.